திமுக நாட்டுல எவ்வளவு கொடுமை நடக்குது அதெல்லாம் உன் கண்ணுக்கு உன் காதுக்கு கேட்கலையா? முட்டா பையன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. எங்க குடும்பமே போலீஸ் தான், எங்க குடும்பமே ராணுவம் தான், எங்க குடும்பத்துல அரசியல்வாதி இருக்காங்க. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவன நாட்டுல பார்க்க முடியாது. வேற ஏதாவது பேச நான் பாஸ்க பேசி விட்டுருவேன். அதான் பயப்படுறேன். வார்த்தையை தான் விட்டுருவேன், கெட்ட வார்த்தையை விட்டுருவேன். மாணவனா அது நீ மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. புதுசா வீடு கட்டுறீங்களா எப்படின்னு அமெரிக்க அரசியல்வாதியை திமுக கேட்டான். உடனே அமெரிக்காரன் சொன்னாரு, ஜன்னலை திறந்து காமிச்சான். இந்த பாரு ஜன்னலுக்கு வெளியே ஒரு மேம்பாலம் தெரியுது இல்ல, அந்த மேம்பாலம் கான்ட்ராக்ட் எடுத்து கட்டினேன், அதுல கொஞ்சம் லாபம் வந்துச்சு, நான் கொஞ்சம் சேர்த்து வச்சதுல இந்த வீட்டை கட்டினேன்னு அமெரிக்க அரசியல்வாதி சொன்னான். அமெரிக்க அரசியல்வாதி இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா திமுக அரசியல்வாதி வீட்டுக்கு, திமுக அரசியல்வாதி அதை விட பெரிய வீடு கட்டி இருக்கிறான். அமெரிக்காக்காரன் ஆச்சரியப்பட்டு கேட்டான், ஏங்க ஒரு வருஷத்துல இவ்வளவு பெரிய வீடு எப்படிங்க கட்டிட்டீங்கன்னு திமுக காரனை பார்த்து அமெரிக்காக்காரன் கேட்டான். திமுக காரன் ஜன்னலை திறந்து காமிச்சான். அதான் தெரிந்து பாரு மேம்பாலம், எங்க தெரியவே இல்லை அமெரிக்காக்காரன். அந்த மேம்பாலம் கட்டுறேன்னு சொல்லி இந்த வீட்டை கட்டிக்கணும் அப்படின்னா